அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, இன்று அரபு நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல். உங்களுக்கு தெரியும், இஸ்ராயலும் அமெரிக்காவும் இணைந்து இந்த ஈரானை இன்று தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஈரான் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அரபு நாடுகளில் இருக்கிற அமெரிக்க தளங்கள் அவற்றை முழுமையாக தாக்கிக் கொண்டிருக்கின்றன. இதுல ஒரு சில நேரங்கள்ல அங்குள்ள ஊர்களையும் மக்கள் வசிக்கின்ற இடங்களிலும் சில நேரங்கள் குண்டுகள் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்வதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே கடந்த ஒரு வாரமாக நிறைய வருத்தமாகத்தான் இருந்தது. என்னுடைய நண்பர்கள், என்னோடு படித்தவர்கள், 1ஆம் வகுப்பிலிருந்து படித்தவர்கள் எல்லோரும் அங்கதான் இருக்காங்க. குறிப்பாக இந்த நாட்களில் எனக்கு நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்ததும், ஃபாதர் எங்களுடைய ஹஸ்பண்ட் அங்க இருக்கிறாரு, என்னுடைய அண்ணன் அங்க இருக்கிறாங்க, என்னுடைய மாமா அங்க இருக்கிறாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறாங்க, தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்கள் நம்ம தொடர்ந்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு சில பேருக்கு இந்த நேரத்துல ஒரு விடயத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசைக்கிட்டேன். என்னை நல்லா தெரிந்தவர்களுக்கு இது தெரியும். என்ன அப்படின்னா, என்னுடன் பிறந்த 2 சகோதரர்கள், என்னுடைய 2 அண்ணன்கள் அவருடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு அங்குதான் இருக்கிறார்கள். என்னுடைய உடன் பிறந்த சகோதரி, அவளும் அங்குதான் தன்னுடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு இருக்கிறார். அப்படிங்கும்போது எனக்கும் இதனுடைய வழி தெரியும், இதனுடைய பதட்டம் தெரியும். ஆனா அந்த வழியையும் பதட்டத்தையும் ஒரு சில ஆட்கள் இன்னும் வினையூக்கி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறது மாதிரி ஊத்தி 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 ஒரு மாதிரி மக்கள் ஒரு பதற்றத்திலேயே வைத்திருக்கிறாங்க. அந்த பதற்றத்துல ஒரு சில பேர் எனக்கு மெசேஜ் போட்டு, ஃபாதர், பிரிவினை சபையை சார்ந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளவுதான், இனி உலகம் அழிய போகுது, ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேசுறாங்களே, நீங்க இதை குறித்து ஒண்ணுமே பேசலையே, கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிலைப்பாடு என்ன இதை குறித்து அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நானும் இதை உடனடியா சொல்லக்கூடாது, அமர தீர விசாரித்து ஆய்ந்து நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் இதை பத்தி பேசணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் இன்று உங்கள் முன்னாடி நான் வந்திருக்கிறேன். அன்பு மக்களே, இது ஒரு முக்கியமான காணொளி. எதிலிருந்து முக்கியமான காணொளி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேரு பிரிவினை சபைகள் இருக்கிற பாஸ்டர்ஸ், இந்த சோகால் பாஸ்டர்ஸ் நிறைய பேரு இன்னைக்கு விவிலியத்தை தவறாக திரித்து பேசி மக்களை ஒரு பயத்திலேயே வைத்து, அப்பதான் அவர்கள் நினைத்ததை அவர்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு பலரும் செய்கிறார்கள். ஒரு சில பேர் ஓகே, இப்படியாவது ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி நம்ம மக்கள் வந்தா நல்லதுதானே அப்படின்னு நினைத்தும் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையில இந்த போரை குறித்த ஒரு பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அப்படிங்கிறத ஒரு கண்ணோட்டத்துல இந்த காணொலி உங்களுக்கு முன்னாடி நான் பதிவு செய்கிறேன். காணொலி கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நான் சில நேரம் பேசுறது ட்விஸ்ட் வச்சுதான் பேசுவேன். அதனால நீங்க பாதியில பார்த்துட்டு ஐயோ ஃபாதர் இப்படி பேசிட்டாரு, அதனால அது உங்களுக்கு தான் அதுல இழப்பு. அதனால நல்லா சிட், ரிலாக்ஸ் அண்ட் கெட் என்லைட்டன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு நம்ம காணொலிக்குள்ள போகலாம். காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி, இன்று அகில உலக மகளிர் தினம். என்னுடைய அன்பு தாய்மார்கள், தங்கைமார்கள், அக்காமார்கள், இன்னும் என்னுடைய உறவுகள், நீங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்னைக்கு ஃபாதர் வளனரசு என்னுடைய சார்பாகவும், நம்முடைய காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு ஆண்களின் சார்பாகவும், ஒவ்வொரு பெண்களுக்கும் நம்முடைய மகளிர் தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இன்னும் வீறு கொண்டு சிங்க பெண்களாக எழ வேண்டும் என்ற வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஜெபத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பு மக்களே, முதல்ல இந்த புராட்டஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், பிரிவினை சபைகளை சார்ந்த பாஸ்டர்ஸ் எதை அவர்கள் தீர்க்க தரிசனமாக எடுத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எரேமியா புத்தகம். நான் பர்டிகுலரா ஒருத்தருடைய வீடியோ எடுத்து கட் பண்ணி போட்டு இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு நேரம் ஆகாது. ஆனா அது சரியான விதத்தில் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஈகிள் வியூல பார்க்கணும், இதுவரைக்கும் வரலாற்று என்ன நடந்தது, கிறிஸ்தவம் உண்மையிலேயே ஒரு பகுதியை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் விவிலியத்தை அப்படிங்கிறது படித்த இறையியலாளர்களுக்கும் பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸுக்கும் தெரியும். ஆனா நீங்க ஒரு சில பேரு மேற்கத்திய நாடுகள்ல அல்லது இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல உள்ள பாஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத அப்படியே கொண்டு தமிழாக்கம் பண்ணி போடுவது உண்மையிலேயே வேடிக்கையா இருக்கிறது. அப்ப இவர்கள் அதிகமாக எடுத்து வரக்கூடியது இந்த எரேமியா பகுதி. அதுவும் குறிப்பாக எரேமியா 49வது பிரிவு 35லிருந்து வரக்கூடிய இறை வார்த்தைகள். இதுல எதை குறித்து எழுதியிருக்கிறது நான் வாசிக்கிறேன். ஏலோமின் வலிமைக்கு ஆதாரணமான வில்லை முறித்து போடுவேன், வானத்தின் 4 திசைகளில் நின்றும் 4 வகை காற்றுகளை ஏலாம் மீது வரவழைப்பேன், இந்த எல்லா காற்றுகளினாலும் அவர்களை சிதறடிப்பேன், ஏலாமினின்று விரட்டி அடிக்கப்பட்டோர் சென்றடையாத நாடே இராது. அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ஏலாம் குறித்து மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு 39வது இறை வசனங்கள் வரை இருக்குது. ஆயினும் 39, இதுல 39வது வசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பாஸ்டர்ஸ் அதை பத்தி சொல்றதே கிடையாது. அது என்ன சொல்லியிருக்கு 39ல, ஆயினும் இறுதி நாட்களில் நான் ஏலோமின் சொத்து செல்வங்களை திரும்ப கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி அவர்களின் அரசரையும் தலைவர்களையும் அழிப்பேன் என்கிறார். அப்ப இப்போ நம்ம
பாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, ஓகே அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. அதனால மொத்தமா அவர்களை நான் குறை சொல்றேன் அப்படின்னா, பட் விபிலிய விளக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த ஏலாம் அப்படிங்கிறது இன்று ஈரான் பகுதியில ஒரு இடம் தான். மேப்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துலதான் ஆண்டவர் இன்னைக்கு எல்லாத்தையும் அழித்து விட்டார், இஸ்ராயலையும் அமெரிக்கர்களையும் பயன்படுத்தி இதெல்லாம் அழித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிவினை சபை புராட்டஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் சொல்கிறார்கள். ஓகே, இதெல்லாம் நல்லாதான் இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இதே கதைய எத்தனை ஆண்டுகள் நீங்க தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பீர்கள்? வேற ஒண்ணும் வேண்டாம். இஸ்ராயல் அப்படிங்கிற நாடு இன்னைக்கு உருவானது 1948. நீங்க நெட்ல போய் அடிச்சு பாருங்க. 48 இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் ஏறக்குறைய 7 போர்கள், பெரிய போர்கள் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது 8வது போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 7 போர் 48 இருந்து நீங்க புராட்டஸ்டன்ட் பாஸ்டர்ஸ போய் கேட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதிரியான இறைவசனங்களை கொண்டுதான் அவர்கள் இது கடவுளுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி அப்படின்னா, போர் வந்துட்டா போதும் அவங்களை கையில பிடிக்க முடியாது. ஒரு காமெடி கூட உள்ள சின்ன ராசாவை கையில பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துருவாங்க. இனி அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, ஆண்டவர் வந்துட்டாரு. ஏறக்குறைய அவங்க 20 வயசுல இருந்து இன்னைக்கு 60-70 வயசு வரைக்கும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லி. இதை நம்ம தப்பா சொல்லல. நான் என்ன சொல்றேன், தேவையில்லாத பயத்தை மக்கள் மத்தியில் விதைக்காதீர்கள். ஒண்ணு. இரண்டாவது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மத்தை மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் புகுத்தாதீர்கள். அன்பு மக்களே, நான் கடைசியில வாரேன், எதை சொல்ல வாரேன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த இறைவசனம் அப்படின்னு நம்ம இருக்கு இல்லையா, இதை நீங்க பைபிள்ல நல்லா படிச்ச ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா அது மிக தெளிவாக எழுதப்பட்டது எரேமியாவுடைய கிமு 6வது 7வது நூற்றாண்டுல. அந்த 6வது 7வது நூற்றாண்டு கலைந்து ஒரு 100-150 ஆண்டுகள்லயே பாபிலோன் அப்படிங்கிற நாடு நெபுகத்நேசர் அப்படிங்கிற அந்த மன்னனால் அழிக்கப்பட்ட உடனே இந்த இறைவசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்பதை பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. நீங்க இப்போ ஒரு வேலை கேட்கலாம், ஃபாதர் ஒரே இறைவசனம் பலமுறை நிறைவேறாதா, அது தீர்க்க தரிசனம் பலமுறை நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. பலமுறை நடக்கிறது அப்படிங்கிறது மேட்டருங்க இல்ல, ஆனா அதுல நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கிறது அப்படிங்கறதா மேட்டர். ஏன்னா நீங்க அந்த 49வது பிரிவுல இருந்து எரேமியா புத்தகம் கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் எல்லா கிங்டம், அந்த ஏரியாவில இருந்த எல்லா கிங்டத்தையும் அழித்து ஒழித்து அவர் ஒரு புதிய கிங்டத்தை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி அங்க வரும். அதனால நீங்க வாசிக்கணும். ஓகே, நம்ம அதுக்குள்ள ரொம்ப போய் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தோம்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும், அது பெரிய ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் இங்க என்ன இருக்குது அப்படின்னா, நல்லா பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பணிகள் எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு. எரேமியா புத்தகம் எங்க நடக்குது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு 600-700 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்து அவருடைய இறப்புக்கு பிறகு பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னு ஒண்ணு நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். அப்ப அப்போஸ்தலரான புனித ராயப்பர், அதாவது நம்முடைய முதல் திருத்தந்தை பேதுரு முதல் நாளிலே பிரசங்கம் மேற்கொள்கிறார். 3000 பேர் மனம் திரும்பி அங்க உள்ள வராங்க. இந்த 3000 பேர் மனம் திரும்பி உள்ள வரும் பொழுது அங்கு மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முக்கியமான ஒரு குழு என்ன அப்படின்னா எலாமைட்ஸ், அதாவது இந்த ஏலம் நகரத்தை சார்ந்தவர்கள். நான் இப்ப உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. திருத்துதர் பணிகள் 2வது பிரிவு 9வது இறைவார்த்தை. பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து அப்படி சொல்லிட்டு அது போய்கிட்டே இருக்குது. அப்ப அன்பு மக்களே, இது ஆல்ரெடி, அதாவது எரேமியா புத்தகத்தில் நடந்த அந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நிறைவேறிய ஒரு தீர்க்க தரிசனம். சொன்னது போல பாபிலோன் அப்படிங்கிறத மொத்தமா ஆண்டவர் அடிச்சு நொடக்கி பெர்ஷியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வருது. எரேமியா அது வரைக்கும் ஒரு தனி கிங்டமா இருந்தது, இப்ப அது தனி கிங்டம் கிடையாது, நல்லா கவனிக்கணும். இது இப்போ பெர்ஷியா மாறி, பெர்ஷியால இருந்து ஈரானா மாறி ஈரானினுடைய ஒரு பகுதியா இருக்கிறது. அதனால ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுத்து நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுல லாஜிக்கல் மிஸ்டேக் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுல தெளிவுபடுத்துறோம். எலாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெந்தகோஸ்தே நாளில் அவர்கள் ஏற்கனவே மனம் திரும்பி கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்ப எலோமியம் அன்று அழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன அந்த இறைவார்த்தை இன்னைக்கு நிறைவேறுது அப்படின்னா, அப்போ அப்போஸ்தலர் பணிகள்ல நடக்கக்கூடிய அந்த எலோமியர்கள் யாரு அப்படிங்கிற அந்த கேள்வி வரணும் உங்களுக்கு. அதாவது நம்முடைய பிரிவினை சபைகள் எங்கேயாவது 2-3 வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து இதை இப்படிதான் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இதை மீண்டும் இந்த வேலையை தெளிவா செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் இதை பார்த்து பயந்து ஆண்டவர் வரப்போறார், ஆண்டவர் வரப்போறார், ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்றதுல நமக்கு சந்தோஷம் தான், இல்லன்னு இல்ல. ஆனா இந்த போதனையாளர்கள் மீண்டும் மீண்டும் உங்களை பயம் காட்டி அவருடைய மோட்டிவ் வேற மாதிரி கொண்டு போறாங்க அப்படிங்கறத மீண்டும் இங்கு பதிவு செய்கிறேன். அப்ப எரேமியா புத்தகத்துல குறிப்பா 49வது பிரிவுல வரக்கூடிய எல்லா இறை வார்த்தைகளுடைய தீர்க்க தரிசனங்களும் ஏற்கனவே நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள். நீங்க அதை இப்படியே கொண்டு வந்து இப்போ இங்க ஒப்பிட்டு பேசினாலும், அப்போ பெந்தகோஸ்தே நாள்ல எலோமியர்கள் சொல்லி எழுதி இருக்குது, அவங்க வந்துட்டு போயிருக்காங்களே, அவங்க யாரு அப்படிங்கிற அந்த கேள்வியும் கேட்கணும். ஏன்னா அவங்க மனம் திரும்பிட்டாங்க. அதுதான் நான் ஏற்கனவே கீழே கடைசி இறைவார்த்தையை வாசிங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதனாலதான் ஆண்டவர் அவர்களையும் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி அங்க எழுதி இருக்குது. அவர்கள் தான் மீண்டுமாக பெந்தகோஸ்தே நாள்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சுட்டா? ஓகே,
இப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த பிரிவினை சபை போதகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க யார பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பதான் நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்யும் பொழுது ஒரு 2 ஜென்டில்மேன், ஒருத்தர் அயர்லாண்டை சேர்ந்தவர், 1800 பிறந்து அப்படியே வாழ்கிறார். இன்னொருத்தர் 1927க்கு பிறகு பிறகுறார். அவர் எங்க பிறகுறாருன்னா அமெரிக்காவில் பிறகுறார். இந்த 2 நபர்களுமே அமெரிக்காவோடு பயங்கர கனெக்ஷன்ல இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் அடிக்கடி அங்க போய் இந்த மாதிரியான செய்திகளை பரப்புவது. இன்னைக்கு 2026ல நம்ம உட்கார்ந்து இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல நிறைய யூடியூப்ல போதகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 19வது நூற்றாண்டிலேயே பேசிய பாஸ்டர்ஸ் உடைய செய்திகள் தான் அப்படிங்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடிகிறது. அவருடைய பெயரையும் அவருடைய புகைப்படத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இவர்கள் எங்க பேசியிருக்காங்க, குறிப்பா அமெரிக்காவில் பேசியிருக்காங்க. அதனால இன்னைக்கும் இந்த அமெரிக்கா பேஸ்ல இருக்கிறவங்க தான் எப்பொழுதுமே இஸ்ராயலை ஆதரித்தே பேசுவார்கள். இஸ்ராயலை ஆதரிக்க வேண்டிய கடமை கிறிஸ்தவர்களுக்கு உண்டா அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம தலையை தூக்கி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏற்கனவே ஒரு காணொலி அதை குறித்து போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, இஸ்ராயல் மக்கள் இப்போ நீங்க ஈரான்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்து மேல குண்டை போட்டு சிறு பிள்ளைகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி ஒரு கிறிஸ்தவனாக நம்ம முட்டு கொடுக்க முடியும்? இன்னைக்கு சோசியல் மீடியா லாங்குவேஜ்ல கேட்டோம் அப்படின்னா எப்படி இதை கிறிஸ்தவர்களாக நம்ம பார்க்க முடியும்? இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல மருத்துவமனைகள்ல பெண்களை இவர்கள் தொடர்ந்து இஸ்ராயல் மக்கள் கொண்டு கொண்டே இருக்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் எப்படி நம்ம இவர்கள் செய்வது சரி என்று சொல்ல முடியும்? உண்மையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா இதை சரின்னு சொல்லுவாரா? பழைய ஏற்பாட்டு கடவுளை விடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எல்லாமே மாறிவிட்டதே. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இல்ல, உன்னுடைய எதிரியையும் அன்பு செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் போருக்கு ஆதரவு கொடுப்பாரா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்ம கூட ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருந்தார் அப்படின்னா இஸ்ராயல் பக்கம் நிற்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய ஒரு தவறான போதனை. அப்ப நீங்க கேட்கலாம், ஃபாதர், அப்போ நீங்க கிறிஸ்தவனாக அல்லது ஒரு கத்தோலிக்கனாக என்ன இந்த போரை குறித்து என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அன்பு மக்களை நான் சொல்றேன், நீங்க ஈரான் பக்கம் நின்னாலும் தவறு, இஸ்ராயல் பக்கம் அமெரிக்கா பக்கம் நின்னாலும் தவறு. எதற்கு? போரை குறித்து நம்ம ஸ்டாண்டை எடுக்க கூடாது. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போரை விரும்பவில்லை. அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை அவர் விரும்பவில்லை. போருக்கு எதிரான ஒன்றை தான் அவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். அவர் பிறக்கும் பொழுது வானவர் என்ன சொன்னாங்க? விண்ணுலகிலே ஆண்டவருக்கு மகிழ்ச்சி, மண்ணுலகில் மாந்தருக்கு சமாதானம். உயிர் தெளிந்து வந்த பிறகு ஆண்டவர் முதல் வார்த்தை திருத்தூதர்களை பார்த்து சொன்னது என்னது? உங்களுக்கு அமைதி உரித்தாக. நீங்க போற இடத்துல அமைதியை கொண்டு போங்க. அமைதி மட்டும்தான் கிறிஸ்தவத்தினுடைய முதன்மையான போதனையாக இருக்க முடியும். அன்மக்கள் இப்ப ஒருவேளை நீங்க ஒரு சில இறைவார்த்தைகளை கொண்டு வந்து கேட்கலாம், முடிந்த கீழே கேளுங்க. என்ன இறைவார்த்தையை பொதுவாக நம்ம மக்கள் கேட்பாங்க? ஆண்டவர் சொன்னார்ல, நான் நெருப்பை மூட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யுத்தத்தை உனக்கும் உங்க அம்மா அப்பாவுக்கும் இடையில சண்டையை மூட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி, அது எல்லாமே கான்டெக்ஸ்ட் வேற. தயவு செய்து தவறாக விவிலியத்தை போதிக்காதீர்கள். இன்னைக்கு நான் இந்த பிரிவினை சபை பாஸ்டர்ஸ் சொல்றேன், ஒருவேளை நம்ம ஃபாதர்ஸ் யாராவது இப்படி போதனை பண்ணிட்டு இருந்தாலும் அது தவறு. கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க படிங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப இந்த 2 ஆங்கிலேய இந்த அமெரிக்கன் பாஸ்டர்ஸ் உடைய அடித்தொட்டு வந்த நிறைய பாஸ்டர்ஸ் இன்னைக்கு எரேமியா புத்தகத்தையும் சரி, திருவெளிப்பாடு புத்தகத்தையும் சரி, இன்னைக்கு நீங்க வேற ஒண்ணும் வேண்டாம், இந்த போர் முடியட்டும், என்ன ஒரு 10 வருஷம் கழிச்சு, நான் இன்னைக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கிடுங்க, 10 வருஷம் கழிச்சு இன்னொரு போர் நடக்கட்டும், அப்பவும் இதே பைபிள் வசனத்தை கொண்டு வந்து இவங்க பேசுவாங்க, அவ்வளவுதான், இனி 2ஆம் வருகை வந்துட்டு, இனி முடிஞ்சிச்சு, இஸ்ராயல் கூடயே நம்ம நிக்கணும். இஸ்ராயல் கூட எப்படி நிக்க முடியும்? ஒரு உள்ளத்துல உள்ள ஒரு மனிதர், அதாவது இறை வார்த்தையின்படி ஒரு வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவன், இஸ்ராயல் அவர்கள் செய்யக்கூடிய அந்த போர் கூட எப்படி நம்மளால நிற்க முடியும்? அவர்கள் செய்வது சரியா? அதுக்காக பாருங்க, இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சரியான இல்ல. நான் திரும்பி சொல்றேன், இஸ்லாமிய நாடுகளில் இன்று நடக்கின்ற எல்லா விடயங்களும் தவறுதான். அதே போல இஸ்ராயல் இன்னைக்கு செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறு. கடவுளுடைய கேள்விகளுக்கு அவர்கள் கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். தயவு செய்து விவிலியத்தை தவறாக படிக்காதீர்கள். நான் அதான் மீண்டும் இந்த நேரத்துல வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, ஈரானுக்கு சப்போர்ட்டா, இஸ்ராயலுக்கு சப்போர்ட்டா? நோ. கிறிஸ்தவர்கள் அமைதிக்கானவர்கள். கிறிஸ்தவர்கள் வாருக்கு முற்றிலும் எதிரானவர்கள். கிறிஸ்தவர்கள் எதிரிகளையும் மன்னிக்கக்கூடியவர்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள். எதிரிகளுக்காகவும் கடவுளிடம் பரிந்து பேசக்கூடியவர்கள். இன்னைக்கு நம்ம இந்த காணொலிகள்லாம் பார்க்கும் பொழுது அது அப்படிலாம் ஒரு 2 வீடியோ போட்டோம் அப்படின்னா மக்கள் ஓடி போய், ஆமா ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்துட்டு, தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு, ஆமே நல்லேலூயா, ஆண்டவர் வரப்போறார் தான், இல்லைன்னு நம்ம யாருமே சொல்லல. ஆனா இதே பாஸ்டர்ஸ் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டாரு பாருங்க, இதே தான் பேசிப்பாங்க. இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு 20 வருஷம் கழிச்சு பாருங்க, அடுத்து ஒரு போர் நடக்கும்போது இதே தான் பேசுவாங்க. அதனால மக்கள் தயவு செய்து இறை வார்த்தையால் வஞ்சிக்கப்பட வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் நம்ம பாலைவனத்துல வஞ்சித்தது இறை வார்த்தையை கொண்டுதான். அதனால இறை வார்த்தையை தெளிவா படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு தூய ஆவியானவர் அதை சரியான விதத்தில் விளக்குவார். அன்பு மக்களை, ஒருவேளை ஃபாதர் இந்த வசனம் இப்படி சொல்லுத, அதற்கு எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு உங்களுக்கு உண்மையிலே சந்தேகம் தான் கீழே கேளுங்க, கண்டிப்பா நம்ம பேசுவோம். அடுத்து, ஃபாதர், அப்போ ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரும் பொழுது போர்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் எப்படி நம்ம புரிந்து கொள்வது?
ஆண்டவரினுடைய வருகை எப்பொழுது இருக்கும்? நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி எனக்கு புரிகிறது. மிக எளிதாக சொல்கிறேன். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. என்னுடைய வருகை என்பது எனக்கே தெரியாது. மத்தேயு நற்செய்தி 24வது பிரிவு 36வது இறைவார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது. வாசிப்போம். அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேற எவருக்கும் தெரியாது. விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானதூதர்கள் கூட தெரியாது. ஏன்பா எனக்கே தெரியாது. ஆனா இன்னைக்கு எங்க போர் நடந்தாலும் நம்ம ஆட்கள் உடனே என்ன செய்றாங்க? ஆண்டவர் வந்துட்டாரு, ஆண்டவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவர்களுடைய அந்த வார்த்தைகள்லாம் கேட்கணும்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை இதுவரைக்கும் குறைஞ்சது ஒரு 1000 2000 முறை நடந்திருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு இவர்கள் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அப்ப உண்மையிலேயே ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும்? என்ன ஃபாதர் அதுக்கு கடைசி அறிகுறி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி போர்கள், கலகங்கள் அதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்றாரு. இதை எங்க சொல்றாரு நம்ம வாசிக்கலாம். அதே அதிகாரம் வசனம் 8 7 நம்ம வாசிக்கலாம். நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எனும் பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கங்களும் ஏற்படும். இவை அனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கமே. இதெல்லாம் தொடக்கம் தான், முடிவு கிடையாது. அப்ப இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் ஒரு தொடக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஃபாதர் எப்பதான் ஃபாதர் ஆண்டவர் வருவாரு? எந்த விபிலிய வசனத்தை நம்ம சரியா பிடித்து கொண்டு இதன் மூலம் ஆண்டவருடைய இறுதி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதற்கும் ஒரு இறைவசனம் இருக்குது. இப்ப வாசிக்கிறேன். மத்தேயு நற்செய்தி அதே அதிகாரம் 24 இறைவார்த்தை 14 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் எங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்த நற்செய்தி உலகம் எங்கும் அறிவிக்கப்படும். அதன் பின்பு முடிவு வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி உலகம் எங்கும் அறிவிக்கப்படும். எல்லாரும் ஆண்டவருடைய விண்ணரசுக்குள்ள வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த 2ஆம் வருகை நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிக தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறார். காஸ்பல் உலகத்துல இருக்கிற எல்லா மூலைகளையும் அறிவிக்கப்படும். இன்னைக்கு அறிவிக்கப்பட்டுட்டா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு ஈரான்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேரு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். சைனாவுல உண்மையில சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரீசன்ட் டேஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற செய்தி நிறைய பேர் பார்த்திருக்கலாம். சைனாவில் இன்னைக்கு கிறிஸ்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல உலகம் எங்கிலும் இருக்கிற மூளை முடுக்குகளில் எல்லாம் கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கண்டிப்பாக இந்த 2ஆம் வருகை என்பது நடக்கும் அப்படிங்கிறத வெளிப்படையா தெளிவா அங்க சொல்லியிருக்கு. அதனால போர்கள், நிலநடுக்கங்கள், கலக்கங்கள், நாட்டுக்கு நாடு எதிர் சண்டை எல்லாம் ஒரு தொடக்கம் அப்படிங்கிறத இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. ஆனா மக்களே இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வருவாரு, நான் இஷ்டத்துக்கு இருப்பேன் அப்படின்னா அதுக்குதான் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரு எனக்கே அது தெரியாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா போர் அப்படிங்கிறது தவறானது. அது எந்த நாடு செய்தாலும் சரி. ஏன் இன்னைக்கு அமெரிக்கர்கள் இஸ்ரேலர்கள் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஊர்ல இருக்கிற இந்த பிரிவினை சபை பாஸ்டர்ஸை பார்க்கும்போது நம்மளால புரிய முடிகிறது. ஏன்னா இந்த பிரிவினை சபை பாஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரியான செய்திகளை அமெரிக்காவுக்கு கொண்டு போய் பரப்பியிருக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம தலைவன் ட்ரம்ப் என்ன செய்வாப்ல, இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டையா அன்னைக்கு குறி வச்சு தாக்கி கொண்டிருக்கிறது போல எனக்கு தெரிகிறது. அவர் செய்வதனுடைய அந்த பின்னோக்கம் என்னால புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு நான் சொல்றேன். ஒருவேளை நான் தவறா இருக்கலாம். உண்மையிலேயே கிறிஸ்தவம் என்பது போருக்கு எதிரானது. ஃபாதர் இது நீங்க உங்க கருத்து ஃபாதர், கத்தோலிக்க திருச்சபையில் இதை பத்தி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி கூட நீங்க கேட்கலாம். இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். குறிப்பா நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் 16 அவர் நிறைய இடங்கள்ல இது குறித்து பேசியிருக்கிறார். அடுத்ததாக போப் பிரான்சிஸ் நிறைய இடங்கள்ல நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்ல அது குறித்து பேசியிருக்கிறார். அதாவது விவிலியத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் முடிந்து போன தீர்க்க தரிசனங்களை எடுத்துக்கொண்டு வந்து இன்னையோட நடக்கின்ற போர்களோடு தயவு செய்து மக்களை குழப்பாதீர்கள் என்று பல முறை இவர்கள் பேசியிருக்கிறார்கள். திருச்சபையை பொறுத்தவரையில நம்ம எப்பொழுதுமே அமைதிக்கானவர்கள். இஸ்ராயல் பக்கமும் கிடையாது, அமெரிக்கா பக்கமும் கிடையாது. கிறிஸ்தவ நாடுங்கிறதுனால அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் கிடையாது, கிறிஸ்தவ நாடுங்கிறதுனால யூரோப்புக்கும் சப்போர்ட் கிடையாது. அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களை நம்ம முற்றிலும் வெறுக்கவும் கூடாது. இதுதான் நம்முடைய போருக்கான அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட், நிலைப்பாடு. போர் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே அருவருக்கக்கூடியது. அமைதியை மட்டுமே ஆண்டவர் விரும்புகிறார். அமைதியின் தூதுவர்களாக வாழ நம்ம முயற்சிப்போம். இன்னைக்கு இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் நிறைய வீடியோக்களை போடும்பொழுது நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க, இஸ்லாமியர்களை பார்க்கும் பொழுது நமக்கு எதிரி இவன் தான். இப்படிதான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட கட்சியும் அல்லது ஒரு ஐடியாலஜி, ஒரு கருத்தியல் என்பது எப்படி இருக்கிறது, இந்தியாவுக்கு எதிரி பாகிஸ்தான் தான், பாகிஸ்தானுக்கு எதிரி இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி விட்டாங்க. இது மிகப்பெரிய தவறு. மனித குலத்தினுடைய மீட்பர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவர்களை மட்டும் மீட்க அவர் வரல. இன்னைக்கு இஸ்ராயல்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படக்கூடிய எல்லாமே அவரை நம்புகிற எல்லோருமே இஸ்ராயல் மக்கள் தான். சரிதானே? அதனால இதெல்லாம் நம்ம குறித்து பேசணும் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். அதனால இந்த நிலைப்பாடு, போரை குறித்த நிலைப்பாடு நமக்கு அமைதி மட்டும்தான். இந்த நாடோட அந்த நாடோட இல்ல. இந்த பிரிவினை சபை பாஸ்டர்கள் இந்த மாதிரி சொல்றதை தயவு செய்து நம்பாதீர்கள். அதெல்லாம் அவர்கள் எப்பவும், மீண்டும் சொல்றேன்,
20 வருஷம் முன்னாடி நீங்க அவர்கிட்ட கேட்டாலும் இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு வார் நடக்கும் பொழுது இன்னும் 20 வருஷம் கழிச்சு ஒரு வார் நடக்கும், அப்பவும் நீங்க கேளுங்க, இந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால மக்கள் நம்ம தயாரா இருப்போம். யாரையும் நம்ம வெறுக்க வேண்டாம். போருக்கு எதிரானவர்கள் நம்ம, இஸ்லாமியர்களுக்கோ இஸ்ரேல் மக்களுக்கோ எதிரானவர்கள் நமக்கு கிடையாது அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. தொடர்ந்து இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபிப்போம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.